கமலஹாசன் போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சது தான் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. இவர் மட்டும் பரப்புரை பண்ணி போடுறதுக்கு அது ஒன் மேன் ஷோ, விஜய் மாதிரி தான். இந்த ஒன் மேன் ஷோக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆதரவு தர மாட்டாங்க, அது அப்படியே ரசிகரோட நின்றுடும். திமுகவை அப்ரோச் பண்ணாரு, ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு, ஓகே. அந்த கட்சியினுடைய செயல்பாடு சொல்லுங்க. ஒரு போராட்டம், தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காங்களே, ஒரு அதிருப்தி திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கட்சியின் மீது வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு பற்று யாருக்கும் இருக்க போறதில்ல. அவங்களுக்கு விட்டு 10 சீட்டு திமுக தருதுன்னா அதிருப்தி வெளிப்படத்தானே செய்யும். கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக கூட்டணி வந்துட்டு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணது மக்கள் மத்தியில். இந்த அம்மாவுக்கு ஏது கொள்கை அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலி ராங். திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா பண்ண மிகப்பெரிய தவறு தேமுதிக கொடுத்தது. மிக மிக தவறான முடிவு ஸ்டாலின் பார்க்கல. அப்ப இவருடைய சாதனை மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலன்றதுதான் அர்த்தம். அதிமுக வாக்களிக்கிறவங்க பிஜேபிக்கு வாக்களிக்கணும்ல, அதெல்லாம் ஒரு ஒவ்வாமை மாதிரி. அந்த கூட்டணிக்கான மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபியினுடைய அலையன்ஸ். அது தமிழ்நாடு ஏத்துக்குதா? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஐயநாதன். வணக்கம் சார். சார், தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. கூட்டணி பங்கீடு ஓரளவுக்கு எல்லா கட்சிகளும் முடிச்சுட்டாங்க. இந்த தடவை முக்கியமா கவனிக்க வேண்டியது கமலஹாசன் போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சது தான் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? 2021 ஒரு வீரியமா வந்தாரு, இந்த தேர்தலை போட்டியிட மாட்டேன்னு சொன்னது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? 2019 அவர் வந்துட்டாரு. மக்களவை தேர்தலையே வந்து 5% மேல ஓட்டை வாங்கினாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டிடுறாரு. அவரும் தோக்குறாரு, அவர் கட்சியினரும் தோக்குறாங்க. ஆனாலும் அவர் ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெறுறாரு அவர். ஆனால் இந்த 2019க்கும் 2021க்கும் இடையே அவருடைய கட்சியினுடைய செயல்பாடு வந்துட்டு மக்கள் மத்தியில் பரவலாக போல. இப்போ 2019 மக்களவை தேர்தலில் அவருக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் 2021 ஏன் கிடைக்கல? இடையில கட்சியினுடைய செயல்பாடு இல்லை. கட்சியில் வந்து பல நிர்வாகிகள்லாம் போயிட்டாங்க. அப்புறம் இவர் மட்டும் பெருசாக பரப்புரை பண்ணி போடுறதுக்கு அது ஒன் மேன் ஷோ, விஜய் மாதிரி தான். இந்த ஒன் மேன் ஷோக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆதரவு தர மாட்டாங்க, அது அப்படியே ரசிகரோடு நின்றுடும். ரெண்டாவது, அவர் ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு எதிர்பார்த்தாரு. அவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபி பக்கம் டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல், அடுத்து வந்த மக்களவை தேர்தலெல்லாம் வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு அடிபட்டார். 2021 அவர் அலையன்ஸுக்கு போயிட்டார். அலையன்ஸுக்கு போயிட்டு நிறைய சீட்டை அவர் வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் வந்து நின்னார். அந்த அலையன்ஸே தோற்று போச்சு. அப்போது இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு ஒரு தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் அதுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்துட்டு மக்களிடையே மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டு போராட்டங்கள் மேற்கொண்டு மக்கள் மத்தியில் அது இருந்தாச்சா, ஒரு இயக்கம் கண்டு இருந்தால் தான் அது மேலே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அது மேலே ஏற்படும், அந்த தலைவர் மேலே ஏற்படும். இல்லாட்டி அது போயிடும். அப்போது இவர் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ 21 to 26 எடுத்துங்க, இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுத்துங்க. ஸோ இவரை திமுகவை அப்ரோச் பண்ணார், ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாரு, ஓகே. அந்த கட்சியினுடைய செயல்பாடு என்ன சொல்லுங்க. ஒரு போராட்டம் எதுவும் கிடையாது, ஓரிரு அறிக்கைகள் இந்த 5 ஆண்டு. அப்போ அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. அப்போ அவங்களுக்கு 2 சீட்டுன்னு வரப்போ கமல்ஹாசனுக்கு வந்துட்டு ரொம்ப குறைவாக படுது. 2 சீட்டு தானா? அதுவும் வந்துட்டு அவரை வந்துட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்கிறாங்க. அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னால் தான் காரணமாக காட்டுறாரு. ஆனால் 2 சீட்டு தான் அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் ஒரு 5 சீட்டு எதிர்பார்த்துருக்கலாம், அதை வந்துட்டு கொடுக்கலையே அப்படின்ற 10 கூட எதிர்பார்த்துருக்கலாம். அதுதான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆனால் அவர் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அறிக்கையை விட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கடமை உணர்ச்சி அப்படிலாம் சொல்லி மறைச்சிட்டு திமுக அந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக நான் பாடுபடுவேன்னு சொன்னார். கொள்கை ரீதியாக ரைட்டு. அரசியலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட்சி எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். நீங்கள் பேட்டரி டார்ச் லைட் சின்னத்தில் வந்துட்டு நிற்கணும் அப்படின்னு உங்கள் கேண்டிடேட்டை விருப்பப்படுறீங்க, தப்பே இல்லை, அது ரைட்டு. ஆனால் எவ்வளோ இடங்கள்ல 2 இடங்களில் பேட்டரி சின்னத்தில் டார்ச் சின்னத்தில் நீங்கள் நிற்பீங்க. அது டார்ச் சின்னம் வந்துட்டு சுயேட்சை சின்னம்னு சொல்லிட்டு மற்ற தொகுதிகளெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? டார்ச்ல நிக்க முடியாத ஒரு சூழ்நிலைனால நான் இந்த போட்டியை இந்த தேர்தலை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்களே, அது எந்த இதுல நியாயமா இருக்குன்ற ஒரு அதிருப்தி திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, நிச்சயமா அது தப்பு தான். இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2011 தேர்தலில் ஜெயலலிதா
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு 41 இடத்துல ஜெயிச்சாங்க. 2014 மக்களவை தேர்தலில் அவங்க பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டிக்கிட்டு அவங்க தோத்தாங்க. 2016 மறுபடியும் அந்த இன்னும் ஒரு தனி கூட்டணி ஒன்று அமைச்சு அதுலேயும் இவங்க சரியான தோல்வி பெற்றாங்க. விஜயகாந்த் ரொம்ப மோசமாக தோத்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்துட்டு எந்த இடத்துலையும் எடுபடலை. போன மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு போய் 5 சீட்டை நின்று கூட எதுலையும் ஜெயிக்கல. ஆனால் விருதுநகரில் மட்டும் விஜய பிரபாகரன் நல்ல கணிசமான வாக்குகளை பெற்று குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாரு. அது மட்டும் தான் அவங்களதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பாசிட்டிவானது. மற்றதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. அந்த கட்சியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் மாதிரி பாஜக எதிர்ப்பில் அவங்க ஷார்ப்பாலாம் இருந்ததில்லை. அவங்க பாஜக கூட்டணியிலே இருந்திருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் அவங்க இருந்திருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. அந்த கட்சியின் மீது வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு பற்று யாருக்கும் இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு வந்துட்டு 10 சீட்டு திமுக தருதுன்னா அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அதை பற்றிய ஒரு எதிர்ப்பு அதிருப்தி வெளிப்படத்தானே செய்யும். அதான் நடந்திருக்குது. அதுவும் விடுதலை சிறுத்தைகள் போல பரவலாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 8 தொகுதிகள்ன்றது ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா அவருக்கே ஒரு 10 கொடுத்திருந்திருக்கலாம். இப்ப வந்த ஒரு புதிய கட்சிக்கு 10 சீட்டு திமுக கொடுக்கறதுன்றது சரியில்லாத ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க. கட்சி அப்படின்றது மதுமிதா, தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அந்த கட்சி ரொம்ப நாளா இருக்குது. 2006 தேர்தலில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 வருஷம். பிரச்சனை அது இல்லை. கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக கூட்டணி வந்துட்டு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது மக்கள் மத்தியில். இந்த அம்மாவுக்கு ஏது கொள்கை, தேமுதிகவுக்கு ஏது கொள்கை, அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுடைய கட்சி வந்துட்டு செல்வாக்கு இழந்துருச்சு. அவங்களுடைய ஒரு தொலைக்காட்சி கூட அவங்க மூடிட்டாங்க, இடத்த கூட வித்துட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது? வெறும் விஜயகாந்தனுடைய பேனர் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு 10 சீட்டை கொடுப்பீங்களா நீங்க? விடுதலை சிறுத்தைகள் போல மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் இயக்கத்தெல்லாம் கண்டு பல மாநாடுகள்லாம் போட்டு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 8. அன்றாட ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு மதிப்போடு இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறைக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இப்போ வைகோ கூட எவ்வளோ நாடாளுமன்றத்திலலாம் பேசியிருக்காரு, அவருக்கும் குறைச்சிங்க. இவங்களை எப்படி கூட்டி தரலாம்? அந்த கேள்வி இடத்தானே செய்யும். அது ஸ்ட்ராட்டஜிக்கலி ராங். திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பண்ண மிகப்பெரிய தவறு, பிளண்டர்னு கூட சொல்லுவேன் நான், தேமுதிகவை கொடுத்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தேமுதிக கட்சிக்கு சார்பாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் திமுக அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதுதான் காரணம். இவங்க வந்தால் இதே மாதிரி தான் இப்போ ஜெயலலிதாவை ஏமாத்துறாங்க. 2011 தேர்தலை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்தது தமிழ் தேசியம் தான். நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் இயக்கங்கள், மே 17 போன்றவையெல்லாம் தான் நாங்கள் பரப்புரை பண்ணோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் விஜயகாந்தோட நீங்கள் சேரல அப்படின்னோம்னா நீங்கள் பெரும்பான்மையை பெற முடியாது, ஆய்ப்புலாம் உருட்டிட்டாங்க ஜெயலலிதா கிட்ட போயிட்டு. ஏற்றுக்கிட்டு ஜெயலலிதாவும் 41 சீட்டை கொடுத்துச்சு. கடைசியில் யாரில் ஜெயிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்களுக்கும் விஜயகாந்த் கிட்டே சட்டப்பேரவையிலேயே அந்த தகராறு வந்துச்சு. புரியுதுங்களா? அது ரொம்ப மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் ஷைனே பண்ணலை. தேமுதிக ஷைன் பண்ணவே இல்லை. மாஸ் பேக்கிங் இருக்கலாம், பட்டு ஒரு கொள்கை ரீதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியோட போகிறாரு. எல்லாருக்குமான ஒரு மனிதனாக இருந்தவர் ஒரு ஜாதி கட்சி, ஒரு மத கட்சியோட போறாருன்னா எப்படி? அங்கே அவருடைய அரசியல் அடிபட்டு போகுது. இப்போ புரியுதுங்களா? ஆனால் அந்த கட்சி வந்துட்டு அப்போ ஜெயலலிதாவை ஏமாத்துற மாதிரி இப்போ வந்து ஸ்டாலினை ஏமாத்திருக்கிறாங்க. இந்த குரூப்பு, இந்த வந்துட்டு என்ன சொல்கிறது, லாபி குரூப்பு. இந்த லாபி வந்துட்டு பண்ணிட்டு இவங்களை எடுத்தாந்து 10 சீட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத ஒரு மாநிலங்களவை சீட்டு, மாநிலங்களவை கொடுக்கட்டும். ரொம்ப நாளாக அவங்க வந்துட்டு மாநிலங்களவைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்க பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு சீட்டு கூட ஒரு முறை கூட ஜெயிச்சதே கிடையாது. விஜய பிரபாகரன் தான் ஓரளவுக்கு வந்தார் விருதுநகரில், தவிர எதுவும் முடியல. அப்போ இது அதிருப்தி மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் என்ன விதமான உணர்வை ஏற்படுத்தும்? ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவ்வளோ, இப்போ திருமாவளவன் வந்துட்டு நீங்கள் அன்றாடம் பார்க்கலாம், நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு, ரவிக்குமார் பேசுகிறாரு. அதுவும் அவங்க 2 பேருமே ஒரு ஆழமாக வேற பேசுகிறாங்க. சும்மா எல்லாம் உளறிட்டுலாம் போகிறதில்ல. விஜய் மாதிரிலாம் ஆழமாக பேசுகிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்துட்டு 8 சீட்டை கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. அவர் ஒரு அதிருப்தியோட ஒத்துக்கிறாரு, ஏன்னா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் என்ன இருக்குது? இன்னொரு பக்கம் வந்து தேமுதிக மேல தொடர்ந்து வைக்கிற ஒரு விமர்சனம், அவங்க பேரம் பேசிதான் எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப கூட இடையில அந்த கார் விவகாரம் ரொம்ப பெருசாவே பேசப்பட்டது. ஏன் கார் வாங்குற அளவு குடும்ப தேமுதிக குடும்பத்தினருக்கு முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்களும் வெளிப்படையா ஒரு கோவத்தை காட்டியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா அவங்க பேரம் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க 2009 தேர்தலே கூட்டணிக்கு வந்துட்டு போக முயற்சி பண்ணார் விஜயகாந்த்.
அப்போ சொன்ன தப்பாக போயிடும் அப்படின்னு நான் எச்சரிக்கை பண்ணேன். அப்போ அந்த கட்சியில் வந்துட்டு ஜெகவீர பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் வழியாக நான் சொல்லி அனுப்புனேன், 2 கட்சிக்கு எதிராக நீங்கள் இந்த கட்சியை நடத்துறீங்க, இதை விட்டுட்டு இந்த நிலைப்பாட்டில் இருந்துட்டு மாறி திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெலவன்ஸ் இழந்துருவீங்க. அதை உடனே அவர் பிடிச்சிட்டாரு. ஆனால் 2011 இந்த பிரேமலதா விஜயகாந்த் உட்பட ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அவங்க வந்துட்டு இல்லை இதோட போ, அதிமுகவோட போ. விஜயகாந்த் அதில் விருப்பமே இல்லை அதிமுகவோட போகிறதுக்கு. அவர் கலைஞரை வேணால் ஒரு அரசியல்வாதியை மதிப்பாரை ஒழிய ஜெயலலிதாவை அவர் பொருட்படுத்தியதே இல்லை. இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணாங்க. அதுலேயும் பணம் இன்வால்வ்டு, 300 கோடி. ஆனால் எனக்கு தெரியும் அது யாருக்கு வழியாக ஜெயலலிதா கொடுக்க சொன்னாங்கன்றது தெரியும். கொடுத்தவர்கிட்ட அந்த படத்தை திருப்பி கொடுக்காத அவர் செத்து போனது கதையே தெரியும். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆக அதெல்லாம் நல்லா பேசுவாங்க இவங்க பணம். அது எவ்வளோ ஸ்டாலின் கொடுத்தாரு அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியணும் நம்மளுக்கு. 10 தொகுதி அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணி கட்சியில் வந்துட்டு காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு சேர்த்து தர்றதுக்கு எவ்வளவு இழுத்தீங்க. இவங்களுக்கு பொசுக்குன்னு தூக்கி நேராக வராங்க, 10 சீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னோம்னா அப்போ யோசிப்பாங்க, என்ன காரணின்னு எதிர்பார்க்க யோசிப்பாங்கல்ல மக்கள். சார் என்ன காரணியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது கம்யூனிட்டி இவங்களோட போனால் அந்த கம்யூனிட்டி ஓட்டு போடுன்றது. நீங்கள் நிலத்திட்டங்கள்லாம் நீங்கள் இவ்வளோ நிறைவேற்றுனீங்க, அந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட மரியாதை இருக்காதா? இப்போ நீ ஒரு பெண்ணு, நீங்கள் வந்துட்டு விடியல் பயணத்தில் நீங்கள் பயணம் செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தங்கச்சியோ இல்லை தம்பியோ மேல் படிப்புக்கு போகும்போது அவனுக்கு 1000 ரூபா கிடைக்கும். இன்னும் எத்தனையோ நலத்திட்டங்கள் இருக்குது. அதில் வராதது ஜாதிக்காக வருமானு? அப்போ இவங்க தப்பு தானே? அப்போ இவங்க பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தம். திமுக வந்துட்டு பயப்படுது தானே அர்த்தம். அப்போது இதே தேமுதிக போன முறை அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு மக்களவை தேர்தலில். அப்போ அவங்க ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? அப்போ அது கிடையாது ஃபேக்டர். ஆனால் இவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் இருந்திருக்குது. பயம் ப்ளஸ் அந்த லாபி 2 சேர்த்து இவங்க 10 சீட்டை கொடுத்து விட்டாங்க. மிக மிக தவறான முடிவு ஸ்டாலின் பார்ட்டில். அப்போ இவருடைய சாதனை மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலன்றது தான் அர்த்தம். இப்போ அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜி.கே. வாசன் ஒரு அதிருப்தியில இருந்தாரு, ஆனா இப்போ அவருக்கும் 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? தாமரையில் மேலும் ஒரு 5, 27 + 5 32, அப்புறம் இன்னொரு 3 பேர் வருவாங்க. அவங்களும் வந்துட்டு தாமரை சின்னம்தான், எல்லாம் தாமரை சின்னம்தான். ஸோ தாமரை சின்னத்தில் அதாவது அந்த கூட்டணிக்கான மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியினுடைய அலையன்ஸு, அதிமுக அலையன்ஸ் பிஜேபி, அது தமிழ்நாடு ஏற்றுக்குதா? முதல் கேள்வி. திமுகனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்கள ஆட்சியில் இருந்தது அவங்களுடைய சாதனையும். ஸோ இதுதான் இப்போ போட்டி. இதில் எப்படி வருதுன்றதை முடிவை பார்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் பிஜேபி மிகப்பெரிய ஒரு மைனஸாகவே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இது தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெரிய அளவுக்கு. அதாவது இப்போ அதிமுக வாக்களிக்கிறவங்க பிஜேபிக்கு வாக்களிக்கணும்ல, இல்லை பிஜேபியினுடைய ஒர்க்கர்ஸு அவருக்கு வாக்களிக்கிறவங்க இவ்வளோ ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் தான் கேள்விக்குறி. அதெல்லாம் ஒரு ஒவ்வாமை மாதிரி. இவங்களே என்ன சொன்னாங்க 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம், உங்களால் நாங்கள் ஒரு தொகுதியிலையும் 40,000 50,000 ஓட்டை எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட போய்ட்டு கூட்டணி வைக்கிறாங்க. இப்போது மோடி கவர்மெண்ட்டு என்ன செஞ்சுருக்குது? திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா யாராலையாவது? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன அதில் இருக்க அர்த்தம்? அப்போது மோடி மட்டும் வந்து பேட்டிக்கெல்லாம் கட்டிட்டு துண்டு போட்டு வந்துட்டு கையாட்ட ஓட்டு போடுவாங்களா? இஸ் நாட் நேரு, இஸ் நாட் இந்திரா காந்தி. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க தமிழனுக்கு செஞ்சுருப்பாங்க, தமிழனுக்கு மதிச்சிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. வாஜ்பாய் ஓட்டு போட்டாங்களா? மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ இதில் வந்துட்டு என்ன இருக்குது ப்ளஸ்ஸு பிஜேபியோட? சார் அதே மாதிரி பாஜகவில் இப்போ தமிழகத்தில் ஒரு அளவுக்கு தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான். ஆனால் இப்போ அண்ணாமலை ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரா இல்லை சைலண்ட் ஆக்கப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை வந்துட்டு பேசப்பட்டார் அப்படின்னா, அது வந்துட்டு ஊடகத்தில் தெரியக்கூடிய பேப்பர் டைகர் தான் அவர். ஒரு கட்சி ஒரு 10-11 வருஷமாக சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டு கிடைச்ச பெனிஃபிட்டை சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நிதி கிடைக்காம கஷ்டத்தில் தான் இருக்கும். அப்புறம் எப்படி அந்த கட்சிக்கு யார் வந்து நின்னாலும் எப்படி அதுக்கு ஓட்டு விடும்? சமக்ர சிக்ஷா அபியான் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, இன்னும் பல விடயங்கள் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக காவிரி பிரச்சனையிலலாம் மோடி துரோகமே செஞ்சுருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அப்போ எப்படி அவங்க வாக்களிப்பாங்க? இந்த மக்கள் விவசாயிகள்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, மோடி ஆட்சி வளர்ச்சி. எங்கே இருக்குது வளர்ச்சி? வீடு கட்டுற திட்டம் அப்படின்றாங்க. இவங்க கொடுக்குறது 75,000.
மாநில அரசு கொடுக்குறது 2 லட்சம் ரூபாய். யாருக்கு ஓட்டு போடுவாங்க? so many things are there. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு முன்னாடியே போர் நடந்தவொடனே 60 ரூபாய் ஏற்றிட்டார் இவர். சிலிண்டருக்கு 60 ரூபாய் ஏற்றிட்டார்ல. மக்கள் தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு பாதுகாப்பாக இருக்கணும், தயாரா இருக்கணும் தயாராக இருக்கணும்னா தயாராரு நான் விலையேற்ற போகிற பெட்ரோல் டீசல்னு அர்த்தம். இதெல்லாம் எங்கே கொண்டு போவோம் இவரை? ஏமாத்த நினைக்கிறவங்ககிட்ட மக்கள் எப்போதுமே ஓட்டு போட மாட்டாங்க. ஒரே ஒரு முறை இந்த மனுஷன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சிச்சுன்னா லைஃப் லாங் அவர் ஓட்டே போட மாட்டாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி அலைன்ஸை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா இந்த என்டிஏ கூட்டணியாலேயே அதிமுகக்கான ஒரு தோல்வி உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணினால வெற்றியோ தோல்வியோ பெற முடியாது. இப்போ திமுக கூட ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, உடனே ஜெயிச்சிடும் அப்படி சொல்ல முடியாது. திமுக ஆட்சியினுடைய சாதனைகள், அவர் என்ன செஞ்சுருக்காரு மக்கள் மத்தியில், அதுதான் வந்துட்டு எடுபடும். சும்மா சாதாரணமாக வந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னம்னா ஒரு செய்து மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெறணும். இப்போது கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குன்றதுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங். அது மாதிரி அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கிரெடிபிலிட்டி ரேட்டிங்னு ஒன்று உண்டு மக்கள் மனசில். இவரை நம்பலாமா? நீங்கள் சொல்லலாம் நான் 8 சிலிண்டர் தரேன், இப்போ விஜய் கூட 6 சிலிண்டர் தரேன், 6 சிலிண்டர் தரேன் அப்படிலாம் அன்னபூர்ணி திட்டம்லாம் சொல்கிறாரு. ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்க. ஏன் அப்படின்னா இவர் சாதிச்சவர், இவரால் செய்ய முடியும். இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க? இறக்குறாங்கல்ல. இவங்க வந்துட்டு செய்யாத போயிட்டாங்கன்னா, இல்லாட்டி இது குழப்படியில் போச்சு அப்படின்னா இறக்குறாங்கல்ல. இறக்க மாட்டாங்க மக்கள் எப்பொழுதுமே. அது ஒரு சராசரி மக்கள் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, பிலோ பாவர்ட்டி லைன், எபோ பாவர்ட்டி லைன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% பாப்புலேஷன் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே மிடில் இன்கம் குரூப்ன்றது ஒரு 20% பாப்புலேஷன். இந்த 60%ம் சீரியஸான பாப்புலேஷன். அவங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய ஒரு பணமும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 குழந்தை இருக்கும். ஒருத்தன் அதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஸ்கூலுக்கு படிப்பாங்க, ஒருத்தர் காலேஜுக்கு படிப்பாங்க, கல்யாணத்து அவங்களாம் வந்துட்டு எதுலையுமே சீரியஸாக எல்லாத்தையுமே சீரியஸாக பார்ப்பாங்க. இப்போ மேல்தட்டு அது வேறு, அவங்களுக்கு எதுவுமே கவலை இல்லை. அவங்க பிஜேபி எதுக்கு வேணாலும் போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மக்கள் வந்துட்டு அப்படி தான் போடுவாங்க. அந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகள்லாம் மக்கள் ஏற்பார்கள்னா அந்த கிரெடிபிலிட்டியிலேருந்து தான் அந்த கொஷின் வரும். ஸோ அது இவங்களுக்கு கிடையாது. இவர் எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க்கு, அது இல்லாத ஒரு பப்ளிக் சப்போர்ட் இருக்கலாம். அதை வச்சு வேணால் அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு முயற்சிக்கலாம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.